ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே அமேசானில் பார்சல் ஒன்று வாங்கியிருந்தோம். அது என்ன பார்சல்னு பார்த்தீங்கன்னா, ஏஎன்எம் பிராண்டோட அல்ட்ராசோனிக் மிஸ்ட் மேக்கர் தான் வாங்கியிருந்தோம். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டியாக மேனுவல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஏஎன்எம் பிராண்டோட மிஸ்ட் மேக்கர் வந்து உள்ளே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. மிஸ்ட் மேக்கர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி தெர்மாகோல்லாம் வச்சு நல்லா சேஃப்டியாக தான் கொடுத்துருந்தாங்க. இந்த மிஸ்ட் மேக்கர் என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வருதுன்னு பார்த்தீங்கன்னா $450 ப்ரைஸ் ரேஞ்ச் வருது. உள்ளே இருந்த சீட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீல் பெட்டராக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான ரேட்டிங்கை வந்து நீங்கள் அமேசானில் கொடுங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஓகே, நம்ம இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ப்ராடக்ட் நல்லா இருந்தது அப்படின்னா ரேட்டிங் கொடுக்கலாம். பாக்ஸுக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா இதோட யூசேஜை பற்றி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், நீங்கள் வீட்டில் ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இதை போட்டு யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் ஸ்மோக்கி எஃபெக்டாக சூப்பராக இருக்கும். இல்லை கார்டன் வச்சுருந்தீங்கனாலும் அங்கேயும் இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது ஷாக் அடிக்கணும்லாம் பயப்பட வேண்டாம். இது ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப் அண்டு ஷாக் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அதனால் இது ரன் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் கையெதும் வச்சாலும் ஷாக் எதுவும் அடிக்காது. நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் ஒரு கொடை மாதிரி செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டப்புக்குள்ளே நீங்கள் மிஸ்ட் மேக்கரை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி செட்டப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த செட்டப் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மிஸ்ட் மேக்கரை வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுக்குரிய அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த அடாப்டரோட ஜாயின் பண்ணி மிஸ்ட் மேக்கரும் கொடுத்துருக்காங்க கூடவே. ஓகே, இப்போ நம்ம இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடாப்டரோட குவாலிட்டி எப்படி இருக்குது, மிஸ்ட் மேக்கர் குவாலிட்டி எப்படி இருக்குது, ஒயர் குவாலிட்டி எப்படி இருக்குது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ஒயருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கனெக்டர் மாதிரி பின் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் ஒரு பாக்ஸ்குள்ளே வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஹோல்ஸ் போட்டு அந்த ஒயர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த பின் டைப் இருக்க போய் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி டு டிசி அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 100 to 240 வோல்ட் இன்புட்டு. அவுட்புட் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் 1 ஆம்ப்ஸ் டிசி. மிஸ்ட் மேக்கரும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குது. சுற்றி எல்இடி லைட்லாம் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா 12 வாட்டர் ப்ரூஃப் எல்இடி கொடுத்துருக்காங்க 3 கலரில். பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராகவே இருக்குது. அடாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லைட் வெயிட்டில் நல்லா சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒயர் பார்த்தீங்கன்னா நல்லா 1 மீட்டர் லென்த்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒயர் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ இதை செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் கொடை மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நீங்கள் இந்த மிஸ்ட் மேக்கரை இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இதை செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மீன் தொட்டி இல்லைனா கார்டனில் இதை அந்த செட்டப்பை வந்து நீங்கள் உள்ளே வச்சுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் தண்ணியை ஊற்றி செக் பண்ணி காட்டுறேன். நீங்கள் உங்கள் செட்டப்பை இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே வச்சுக்கோங்க. முக்கியமாக தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். இப்போ பவர் கொடுத்தாச்சு, ஆன் பண்ணி பார்க்கலாம். பவர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறத பாருங்கள். உங்களுக்கே நீங்கள் வீடியோவில் நல்லா தெளிவாக தெரியும். அவ்வளோ சூப்பராகவே ஃபார்ம் ஆகுது. பவர் ஆன் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. கீழே இருக்க தட்டில் பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட்டு கீழே வருதுன்னு. அந்த டிஃபன் பாக்ஸில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கூட தெரில, அவ்வளோ மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி போய் இருக்குது. அந்த தட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்டு பட்டு அந்த தட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு. அந்த கொடை மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருந்தாங்கல்ல, அது இல்லாமல் ஆன் பண்ணி பார்த்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த தண்ணி தெறிக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் வெளியே தெறிக்குது. அதை கவர் பண்ணுறது தான் அந்த கொடை மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சுற்றி தண்ணி பட்டால் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எம்டியாக வச்சு ஆன் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை தண்ணி பட்டால் ஏதாவது பக்கத்தில் பொருள் வம்பாயிருந்தால் அந்த கொடையை வச்சு ஆன் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறத பாருங்கள். அந்த டிஃபன் பாக்ஸ்குள்ளேருந்து மிஸ்ட்டு வெளியே வரதை பாருங்கள். நல்லா ஏதோ ஃபால்ஸில் அருவி கொட்டின மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்குது. நீங்கள் இதை எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டில் மீன் தொட்டி இருந்தது அப்படின்னா இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த மீன் தொட்டிலேருந்து நல்லா ஸ்மோக் எஃபெக்டாக வர்ற மாதிரி சூப்பராக இருக்கும். இல்லை கார்டன் இருக்குன்னா நீங்கள் கார்டனில் யூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் சாமி ரூமில் இதை செட் பண்ணி இதுக்கு முன்னாடி ஒரு சாமி சிலையை வச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்மோக்கி எஃபெக்டோடு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்கும். இல்லை வெயில் நேரம் ரூம் டெம்பரேச்சர் ஹெவியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மிஸ்ட்டு மூலியமாக அந்த ரூம் டெம்பரேச்சர் ஆனது கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி ஃபீல் ஆகும். இல்லை நீங்கள் எதாவது ப்ராஜெக்ட் எதாவது பண்ணுறீங்க, உங்களுக்கு மிஸ்ட்டு தேவைப்படுது, இந்த மாதிரி புகையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னா அந்த மாதிரி இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.